கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று கலகலப்ப மாறிடுமோ காதலிச்சா மாறிடுமோ கடலோரம் வாங்கிய காத்து யாரும் அந்த தவளையை டான்ஸுக்கு போட்டது யாரைய தவளைங்கிற தெரிச்சிரும் பாத்துக்க யார பார்த்து தவளைங்கிற பார்த்து மரியாதையா பேசிக்க போனா போதும் ஒரு ஆம்பளை பிள்ளை பொடி பையன்னு பார்த்துட்டு இருக்கு இல்லன்னு வச்சுக்க உங்க தப்பா டான்ஸ் ஆடி ஓ பாடு சொல்லியா நம்மளை பத்தி சொல்லியா அவர்தான் உனக்கு டோக்கன் போடுற மாமாவா இல்ல எல்லாரும் வாய் கருக்கும் பண்ணாங்க அவரும் கறக்குறாரு அதனால இன்னைக்கு அவர்தான் எனக்கு மாமா பெண்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் தப்பா தெரிச்சு போக முடியும் ஓன் டப்பா அவளை நெளிஞ்சு போய் கிடக்கிறேன் இல்லைங்க நான் அந்த தப்பா சொல்லல ஒரு பேச்சு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா என்ன தெரியும் எல்லாமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியும் டொங்காஸ் தெரியுமா டொங்காஸ் எனக்கு தெரியாதுங்க நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளுகள்ல டொங்காஸ்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அவங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எனக்கான உண்மையும் தெரியாது நீக்குறோ தெரியுமா நீக்குறோ தெரியாதுங்க ஓஸ் நம்மளும் ஒரிஜினல் தான் கப்ளிங் நோ குட் டே எதுவுமே தெரியாம எப்படி ரெண்டு உள்ள ஒருத்தர் இருக்குங்க நீங்க தெரியாதுங்க எனக்கு தெரியாதுனே சரி எதுவுமே தெரியாது உனக்கு சொல்லித்தரேன் பக்கத்துல போவா பெட்டிக்கார மாமா ஏமா பெட்டிக்கார மாமா ஏமா பக்கத்துல கூப்பிடுறாரு போகட்டா அது ஓ இஷ்டம் போறது போகாது பாத்துக்க பையன் இப்படி பண்ணிட்டு மட்டும் சட்டமான பையன் ஏய் பெட்டிக்காரன் பேசும்போது நீர் கடுப்பு வந்த பேசியா பாரு ஆமாடா நீ கனமான பையன் என்னடா இல்லடா உனக்கு வந்த கடுப்பு தானே எனக்கு வந்து கிடக்குது நானு மற்ற டான்ஸ்னா நேரம் கோத்தாங்கம்மான்னு பேசுவேன் நீ ஆளு நல்ல சித்தால இருந்தாலும் சித்தாலு குத்தாலு தெரியுற உன் வயிறுலாம் சின்ன பெருச்சாலி மாதிரி அப்படியே புதுவிட்டானா என்ன பெருச்சாலிங்கிற என்ன பார்த்து பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீ போ நான் பேசிக்கிறேன் ரெண்டாவது மருதமணிடா மருதமணியா போ வாய மூடு இன்னைக்கு எல்லாருமே வாழை சுட்டு குடிச்சிருப்பாங்க இவ்வளவு வந்து இல்ல வாழை சுருட்டி காமிச்சிருக்கேன் பக்கத்துல சும்மாவா ஆரம்பத்துல பயமாட்டே இருக்கு போக போக வந்து எல்லாமே பிலிம் ரோலிங் அந்த அட்டாக் ஓஸ் லைன் லூஸ் ஆயிரம் அவனை கிழிச்சு வச்சு விடுவேன் ஏன்னா அவன் போர் நாட் செவன்ல கிழிந்த கண்ணை கண்டு பேசாம இருக்கடா சும்மா நெல்லுமா அவன் புரிச்ச யூடியூப் பார்ப்பானா அப்படி அப்படி பார்த்தானா நீ ரீசார்ஜ் பண்ணி விடாம கட் பண்ணிடு இல்லாட்டா உன் குடும்பம் தூக்கிடும் எம்கேல பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் நான் மேடைக்கு தாத்தா அப்படி நீ எனக்கு பெரியம்மா மக வேணும் பெரியம்மா மகளா அண்ணா அண்ணா முகர்ல அடிச்சு விடுவேன் ஒரு மணி நேரம் உன்னை கசமுசா பண்ணிட்டு அப்புறம் எச்சத்துக்கு தொப்புல வச்சுக்கிறோம் கசமுசா இல்ல மோட்டா சம்சா நீ மாட தங்கம் சாப்பிடுறா நீ என்னடா ஹோட்டல்ல சப்பலேறாடா இருக்கா அவன் பக்கம் பார்க்காத அவன் ஒண்ணு கொழுத்து என்னடா பிடிக்காது அப்ப இந்த பிள்ளைங்க நான் இப்படி தொடும் போது எப்படி ஒரு 10 கிலோமீட்டருக்காவது நீர் கசிவு ஏற்பட்டு நேரம் போய் நேரம் மண்ணை பறிச்சிருப்பாங்க என்னால பிடிச்ச உதவி கண்டிப்பா பொட்டிக்காரு ஏன்னா உன்னைய பார்த்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கத்துக்கிறேன் நல்லா எந்த
இல்லையா அவனை சாமி அநியாயத்துக்கு வரப்பான். ஒழுங்கா சொல்றியா? போன மேடையில அரைஞ்சது மாதிரி அரையவா? உப்பாடி தொலைப்பா. சாமி வந்துச்சு கேட்க வேணாமா? அமைதியா இருக்கல. ஆசாரம் தவறாதப்பா. இருக்க கூட்டமும் இவ காலெடுத்து வச்சு போயிருச்சு. நீ யார வரட்டும். வந்தது யாருப்பா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியாதாப்பா? யாருப்பா? போன் கூட தானே வந்தேன் ஊர்ல இருந்து. வந்தது யாரு? உங்க கூட வண்டியில டேய், முளைப்பாரி எடுக்கிறது ஒரு நியாயம் வேணாமாடா? ஒண்ணு முளைப்பாரிக்குள்ள ஏதாவது முளைக்கணும். வெறுஞ்சட்டி எடுத்து வந்துருக்கா? ஏய், பெத்த முளைப்பாரி போட போறேன்டா. வா. அப்புறம் நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கீங்க? நான் கீழப்பட்டி காளியம்மன் கோயிலுக்கு. எத்தனை வருஷமா? நீங்க வர்றீங்களா? ஐயா, அது மூஞ்சிய பாருங்க. செய்தி குடிக்கு தாய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கேன். இவன் முளைப்பாரி ஓட்டு பொங்கு தாண்டிருக்கேன். இருக்க ப்ரோ. ப்ரோ, நம்மகிட்ட ஒரு முட்டை பரிச்சாலி ஒருத்தி மாட்டியிருக்கா. முட்டை பரிச்சாலியா? நீ உனக்கு பொம்பளை கிடைக்குன்னு சொன்ன. புரிச்ச சுட்டு தந்துருவோமா? புருஷங்க யூடியூப் பாப்பான ப்ரோ நம்மள. அறுவாத்து வெட்டுறவங்க வெட்டுவாங்க. அறுவை புதுசா செஞ்சு வச்சிருக்காங்களாப்பா. நீ வந்த அப்படின்னா செத்த அவ்வளவு. இந்த பிள்ளை இதான் சொல்லு. யா இங்க என்னது எட்டி பாக்குற? அவன் ஏன் எட்டி பாக்குறேன்னு ஏடிஎம்ல காசு இருக்கான்னு பாக்குறேன். இந்த ஏடிஎம்ல காசு. நீ பாட்டுக்கு ஏடிஎம் மிஷினை திறந்துடாத. நொப்பத்தா வீட்டுல இருப்பா. அங்க போய் சொல்லு. நானே ஒரு நேரம் நன்றி. இவ்வளவு நேரம் இருந்து இப்போ வா. மலைப்பட்டி தங்களின் அன்பாலயத்துக்காக எனது அன்பு தம்பி மனோஜ் வழங்கும் அம்பளிப்பாக ரூபாய் 1001 அம்பளிப்பு பெருமைப்படுத்திய என் அன்பு தம்பி மலைப்பட்டி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001. ரொம்ப நன்றி தம்பி. மொத்தம் நொங்கு எடுத்துருங்க. கண்ணனூர் நந்தகுமார் ரூபாய் 100. நரசிங்காபுரம் ரமேஷ் கலாதேவி ஆட்டோ ரூபாய் 201. கீழப்பட்டி ஐயங்காலை பாலா அவர்கள் 100 அம்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. இங்க பப்புனாக நடித்து கொண்டிருக்க அந்த துண்டு வேணாம். இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ. கட்டிப்பிடிக்க துண்டு நீ சொன்னீங்களே மிஸ்டர் சிப்பிப்பார நாய். உங்களுக்கு துண்டு போட ஐயனார் வெயிட்டிங். ஐயனாரு உன் கொலை நீ உணர்ச்சி வசப்பட்டது சரி. என்ன மைத்திர நெஞ்சு முடிய முடிச்சவன் அண்ணே தெரியுவா? தெரியவே தெரியாது. என்னை சட்டையை பிடிச்சி அடிக்க வந்து எந்த புருஷன்லையும் காலையில உனக்கு 300 சம்பளம் கொடுக்கணும். நான் கீழப்பட்டியில ஐயனார்ட்டே வாங்கிட்டு போயிடுறேன். சம்பளமே வேணாம், நான் கிராமத்திலே வாங்கிடுவேன். தள்ளி பேசி இரசு அடிக்குது. ஓட்ட அடைச்சுக்கடா போட சொல்லி போயிட்டு நான் உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஏசியை போட்டு கார்லாம் கூட்டு வந்தேன். என்னையே அடிக்க வர்ற? ஆனா ஓம் பாடிக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுங்க.
டேய் நான் தான் ஒரு குளுக்கோஸ் சேர்த்த கூட்டு போனேன். அன்னைக்கு வயிற்றால இப்படி கிடந்தேன். புரியும் பெரட்டி போடலைன்னா உன்னை நேரம் எரிச்சிருப்பேன். எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஏய் எங்களுக்கு போட்டாங்க போடா இதாங்க உன் மேல என்ன பொன்னாடி வார்த்தை கௌரவப்படுத்திய விழா கண்கார்களுக்கும் பெரியப்பா பெரியப்பா வல்லடா பெரியப்பா கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி நன்றி சொல்லு நன்றி சொல்லு. பிளாக் அம்பியர்களுக்கும் மியூசிக் நான் ஒரு மியூசிக் கேட்டேனாடா சுண்டி இல்லடா கர்நாடகா முனியசாமி இதே உன்னோட பெரிய எரிச்சல் வர்றது எனக்கு பெரிய மருதமணிக்கு மயம் பிறந்தா அப்படித்தான் இருப்பேன். பெரியப்பா நான் பள்ளிக்கூடம் போயிட்டேன். பள்ளிக்கூடம் நீ தான் கூப்பிட்டு போகணும். தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த துண்டை போட்டு நீ கேவலப்படுத்திருக்கின்ற நீயே அன்பு தம்பி எங்களை எல்லாம் உனக்கு எனக்கு எந்த பேச்சு இல்லை. அப்ப என்ன நக்கிறதுக்கு நாடத்துக்கு வர ஐயா கண்ண பாருங்கயா என்ன கட்சி அப்படி தெரிஞ்ச வர மருதமணிக்கு பிள்ளை வந்து அப்படித்தான் இருப்பேன். நான் நன்றியே சொல்லல. நான் நன்றியே சொல்லல. நன்றியே சொல்லல. சொல்லு சொல்லு அண்ணே 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 நீ சொல்லி எனக்கு நீ சொல்லி அண்ணன் மருதமணி வேலைக்கு பட்டாடு பதிக்கப்படுத்த என்ன கராட்டம் இது ஆட்டுக்கா நடக்குது. ஹலோ 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 அதான் இப்ப மல்லிகை அப்படின்னு புரியாம சொல்லாது. ஆனா புரியுற மாதிரி சொல்றா. ஓய்வு போட சொல்லிடுவேன். என்ன சொன்னேன் இப்படித்தான் மைசூருக்காரங்க பழமா வச்சிருக்க பழம் வச்சுக்கிட்டு உழவு மாதிரி எங்களுக்கெல்லாம் ஆனந்தி ரேடியோ மாநில செய்தி அறிக்கை காம் கர்த்தாக எய்ட்ஸுக்கமாக ஆமா நொப்பத்தால கூட்டு போனாங்க. சொல்ல விடுங்க. நன்றி நன்றி எல்லாம் வணக்கம். அன்பு அண்ணன் காரியவட்டி அருகாமல்ல மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்திய கீழப்பட்டி கிராமத்தார்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி வணக்கம். நல்லா இருக்கா? இன்னொரு துண்டு வாங்கிக்கிறாங்க அப்பாவுக்கு. எச்சு குத்தி போய் எதுல ஒழியுது என்ன பெரியப்பா பெரியப்பா இல்லப்பா எல்லா ஊர்லயும் வெள்ளை விளையாடு துண்டை கட்டி போடுவாங்க. அது உள்ள வெளியில கட்டி குடிச்சா உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே தெரியும். எதுவுமே தெரியக்கூடாதுன்னா முத தாப்பால போட்டு குளி. பெரியப்பா உங்களுக்கு தெரியுமா பெரியப்பா? பெரியப்பா யாராருக்கு தெரியும் இந்த டைலாக் கைதுக்கு அஞ்சவாறு மூத்தத்தை வாங்கி குடி. அதனால யூடியூப்பா தவறா பாக்குறவங்களுக்கு எல்லா பக்கமும் தெரியும். மூத்தத்தை வாங்கி குடிக்கவா போட நான் குடிக்கவே மாட்டேன். ஏன்னு அங்க சரக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஒருத்த மாநில ஒருத்த 1848 ஓடு மங்கு பூரா சரக்கு மாத்தி மாத்தி உள்ளுக்கு வந்துட்டு ஊருகா இருக்கா. அவன் நான் மரத்தை உள்ள ஊருகா ஓட்டு கொண்டுட்டு வருவேன். உங்களுக்கு ஊருகா கேட்கிறாங்க உள்ளுக்கு ஊருகா இருக்கா. நம்ம ரெண்டு விட்டுட்டு டான்ஸ் கறி இன்னொருத்த லைன் பண்ணிட்டேன். போயிட்டு போறேன். நம்மதான் ஒண்ணும் முடியல இல்லை எவ்வளவு முடியல பார்த்துட்டு போறேன். அண்ணே ஆளதானா
இப்ப என்னமா ஏன் வெள்ளையம்மாவா? அப்படியா? டேய், அது கருப்பா இருக்கு வெள்ளையம்மான்னு இருக்கு. அந்த நினைப்புலயே இருக்கிறாரு. கருவாட்டு வாடைக்கு நாய் எப்படி எட்டி பார்த்துவாரு? ஏங்க நீங்க வேடா எல்லா டான்ஸ்கார பிள்ளைகளும் நோங்கி நோங்கி போற உனக்கு தான் முண்ட நரம்பு தலை. வெளியில சொல்லாத, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அதானே அதானே, உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அவன் தடவி பார்த்தேன். எனக்கு என்ன தெரியும்? என்ன அமைக்கு நான் சொல்லுவேன். அவங்களே சொல்லிட்டாங்களே வாய் திறந்து. பத்தியா புருவத்தை கண்டங்கர பாம்பு மாதிரி தூக்குறேன் பாருங்க. அதனாலதான் நரம்பு தெரிச்சிருச்சோ. இது எதுக்கு நீ மத்த மேலே மாதிரி இன்னைக்கு ஒரு நம்ம சொந்தக்காரங்க. ஆமா சொந்தக்காரங்க தான் பார்த்தா ஏன்னா இவனுக்கு வயசு 47 ஆயிடுச்சு. பொம்பளே கிடைக்காம படம் தான் பாக்குறேன். அத்தா நீ நல்லா இருப்ப கிண்ணத்துக்கு கூட சாம்பிராணி ஓடுறேன். என்னடா நீ புடிச்சு விடுற? நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 100 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு லேசா உளுந்த வடையை பரட்டி விடு. ஆனா 2 பேத்துக்கு பிள்ளை வரந்துச்சுன்னா டாக்டர் செத்துருவேன். ஏன் அப்படி? என் பிள்ளை எப்படி இருக்குன்ற டாக்டர் பிரசவம் ஆனோடனே கழுத்து அறுத்து செத்து போவேன் அவன். மத்த ஏற்பாடெல்லாம் பண்ண மாட்டியா? மத்த இருக்கா? என்ன வேலை கேட்கறாரு பத்தியா? நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குங்களா? என்னண்ணே உன்னையும் காப்பாத்துவேன். நீ சொன்னா யார வேணா காப்பாத்துவேன். யாருனாலும் காப்பாத்தலாம், 1000 பேத்த கூட காப்பாத்தலாம். இருந்தாலும் என்னோட மனதுக்கு உன்னைய வாழ்க்கையே ஆகணும். ஐயோ வேணாம் வேண்டாம் வேண்டாம். வயசுல மூத்தவன் ஏன் சொல்றேன்னா 100 வருஷத்துக்கு ஏன் நல்லா இருக்கணும்? இனி ஏசி கார்ல கூட்டிட்டு வந்து வேணுன்ற இடத்துல எல்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து, இப்ப வரும்போது பணியாரம் வாங்கி கொடுத்த, போகும்போது பணியாரம் வாங்கி கொடுத்த. உடம்பு என்ன அதுக்காக தம்பி அழுகவே அழுகாத. அடுத்த விஷயத்துக்கு வாப்பா. நீ நல்லா இருக்கணும். அப்புறம் கேட்காத கேள்வி கேட்பேன். எத்தி புரியும். காலையில உளுந்தோட வாங்கி கொடுத்து, வீட்டுக்கு வேணும்ன்றதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து, அங்க இருந்து காரணம் ஏறிட்டு வந்து சம்பளமும் கை நிறைய கொடுத்து. எவ்வளவு சம்பளம்? சம்பளம் 3000 ரூபாய் 3500 வரைக்கும் கொடுத்துங்க. 4000 ரூபாய் காலையில அவ்வளவும் கொடுத்து இந்த பொம்பளையும் நீ தறி கட்டி என்னை மாமா ஆகிட்டாங்க. அவன் கேட்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆடி 3ஆம் தேதி வாப்பா. அது வரைக்கும் டைரியில ஃபுல்லா இருக்கிறாங்க. மரியாதையா நீ உள்ள போறது நான் நல்லது. நான் அரைஞ்சே விடுவேன். உள்ள போறேன். நீ எனக்குள்ள போறேன். போய் வீட்டுல படுத்து பாரு. அடுத்த ஏன்னா இங்க இருக்க ஊரம் பப்புன் டான்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்க போதுமா பண்ணவா முடிச்சிருவா. அப்ப ஓடி போய் வீட்டுல படுக்கிறது நல்லது. உனக்கு ஓட்டே விழுகல. கோயில் கலையரசி மாதிரி நீங்க அகோரி ஆயிரு. கதையை கேட்டு என்னப்பா காலையில பறிச்சு அழுக போறோம்? இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போய் சேர வேண்டியதானே. கதையை கேட்டு என்ன செய்ய போறோம்? கதை இது வரைக்கும் ஏதாவது புராணம் பேசுன்றாங்க. ஆனா புராணம் பேசுனா அந்த புராணத்தை காலையில கேட்டா யாரு சொல்றது? இது வரைக்கும் யாரு சொல்லியிருக்காங்க? எந்த இதுவும் சொல்லல. நாங்க ஏதாவது சிரிச்சு போகணும்னா காலையில பூரா சிரிச்சு அவங்களா சிரிப்பாங்க. அவங்க வரைக்கும் சிரிப்பாங்க. மனசை இது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்து போவாங்க. வாழ உள்ள போவோம். என்னையே உள்ள கூப்பிடுறீங்க? அது உள்ள ஓட்டு போய் உன்னை ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணணுமா? நன்றி. சரி. மரமும் மனிதமும் வளர்ப்போம். கீழப்பட்டி பசுமை பவுண்டேஷன் சார்பாக MK அன்பாலயத்துக்காக ரூபாய் 101 அம்பளிப்பு வழங்கிய அந்த அண்ணனுக்கு நன்றி. 100 ரூபாய் கொடுத்துட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. எப்படி திரும்பி பார்ப்பாரு? மறுபடியும் கேட்டுவிட்டா
ஒரு வேற நோட்டு கிழிஞ்ச நோட்டா? நல்ல கதை. நல்ல நோட்டு தான். ஏன் என்ன செலவாருன்னா அந்த 2000 வந்துட்டேன். அந்த டயத்துல தண்ணியை போட்டு நிறைய போதில் என்கிட்ட வந்து ஒரு 2000 கொடுத்தேன். நான் 2000 வாங்கினோடனே நான் விடலை. நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டிக்கு 2 பிள்ளை வரணும், உன் மாடு நாடத்தை கற்றுக்குருவாங்க. கரையாம்பட்டி பெருமாண்டி வக்கீல் வியாபாரி சார்பாக ரூபாய் 101 அம்பலப்படுத்தி பருவப்படுத்தி அந்த 2000 சொல்ல வேணே. அந்த 2000 கொடுத்தோன்னு நான் விடலை. உன் மாடு கறக்கும், உனக்கு எந்த குறையும் வராது ஆயிட்டு நோட்டை எப்படி தேவை விப்பாயிட்டு அடிக்க வந்திருக்கேன். கையை உள்ள விட்டுருக்கேன் காசுன்னு வச்சு. ஆனா அந்த பாக்கெட் உள்ள லூசுன்னு அவனுக்கு தெரியல. பாக்கெட்டில் ஓட்ட உள்ள ஓட்ட உடனே எதை பிடிக்கிருக்கேன். வட்ட வட்ட பறையில மரகரிசி திட்டையில வட்ட வட்ட பறையில மரகரிசி திட்டையில கொஞ்ச நேரம் நானும் மாறுவிய உள்ள என்ன ப்ரோ நீங்க எல்லா வேலையும் பண்றீங்க, நான் செக்யூரிட்டியா? டைலாக் தான் சொன்னேன், நான் தான் ஒரிஜினல் பார்ப்போம். நீங்க வந்து பெரைட்டிங்க வந்து ஒரிஜினல் பத்திரமா பீரோ என்னதான் ஜெராக்ஸை கொண்டு போனா ஒரிஜினல் இல்லாம எவனாவது வீட்டு மனை வீடு நிலம் வாங்குவானா? அது மிச்ச பொருளையும் கொண்டு போயிடுவோம். இப்ப நீங்க இடம் பார்க்கத்தான் வந்தீங்களா? அதுக்கப்புறம் போர் போட்டு அதுக்கப்புறம் கல்லு கொண்டுவீங்க, அப்புறம் தான் இந்த ஒரிஜினல் தேவை. உண்டாட்டா இப்ப கண்ணு உண்டட்டா ஆனா அப்ரூவல் வாங்கல. என்ன பேசினாலும் அட்டாக் பண்றானே, ஏறி விட்டு வேணும்னு தெரியல. பட்ட பட்ட பாறையில மரகரிசி திட்டையில பட்ட பட்ட பாறையில மரகரிசி திட்டையில நானும் என்ன தெரியுமா சரிங்க, நானும் பாட்டு பாடணுமா? ஏன் நான் உட்காந்து சிமெண்ட் கல்ல வச்ச யாகம் வளர்றேன். கும்பாபிஷேகத்துக்குள்ள வளர்ப்பாங்க. கும்பாபிஷேகம் எடுத்தா அபிஷேகம் கோவிலுக்கு தான் பொம்மை எடுத்தா மாவளுக்கு தான். மெதுவா தந்தி அடிச்சானே பொம்மச்சானே சொன்ன கொடுச்சானே கை வச்சானே தந்தி அடிச்சானே சொல்ல கொடுச்சானே வச்சானே. ஆனா முடியல, முடியவே முடியாது. எப்படி தெரியா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வந்து என்னை காலி வேணும்னு நினைக்கிறேன். அப்படியா?
காலையே பண்ணினாலும் ஆவியா வருவாங்க. இப்பவே ஆவி மாதிரி தான் இருக்கீங்க. இப்பவே ஆவி மாதிரி தான் இருக்கீங்க. மாங்குயிலே சேரவே நான் விட மாட்டேன். சுண்ணாம்பு சுண்ணாம்பு. ஏன் கோவப்படுற? இந்த 2 ரூபா அடகு இப்போ ஒரு தடவை நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற மூமெண்ட பண்ணுங்க. அருப்பு கோட்டை அடுப்பு கோட்டையா? அருப்பு கோட்டை அடுப்பு கோட்டைங்க. எங்க எங்க பாயிண்ட் பிடிக்கிறாரு பாரு. அடுப்பு கோட்டை அக்கா பொண்ணு. ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும். நான் பாட்டு அப்படியே பாடு. மதனா மதி மதனா என் பொட்டிய குடுனா என் மத சுதனா. தமிழ்ல பாடுற மாதிரி நான் உண்மையிலே பாடுறேன். நாடறியும் 100 மலை நான் அறிவிஞ்சேன். எவனாவது அதுக்கு மாரடிப்பானா? ஐயோ பாத்துக்க சார். ஐயோ பத்துக்கிச்சா பதவா ஒரு பொம்பளை கொடுத்தாண்டா கண்ணு முறியம் பாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். பாலுற கோதோ பழனி மலையா இது என்ன ஜானி பாட்டு? இது என்ன ஜானி பாட்டு? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பச்சைக்கொடி கட்டலேசா ஓடி மலையேறி வாரம் இப்ப இந்த பிள்ளைகிட்ட நான் எப்படி ஆடுறேன்னா அந்த மாதிரி ஆடுங்க, உங்களை தடுக்க மாட்டேன். அதுக்கு வேண்டா மூஞ்சிய தள்ளி பாம்பு மாதிரி வைக்கிறேன். குத்தடி குத்தடி செய்யக்கா கொஞ்சம் குத்தடி அண்ணே ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணா காணாம ஒண்ணு உருந்து வச்சு பிடிக்கிறாங்களா? பாட்டு பண்ண குத்தடி குத்தடி கை ஆயுதத்திலே கையை வச்சு சிங்கினா
ஏன் அப்படி சிங்கினா சிங்கி ஆ. சிங்கிச்சா நெத்தி சிங்கினா சிங்கியா அது ஆடியன்ஸை கவர் பண்ற வாய்ஸ் ப்ரோ. சிங்கனா சங்கடா நீ சொல்றது எனக்கு வேற மாதிரி இருக்குது. சிங்கினா சிங்கின்றது சூப்பரா கேட்டது சொல்றாரு. என்ன ப்ரோ? கிளி மசாலு அப்பா எதுக்கு எல்லாம் போடுங்க ஏன் இதுக்கிட்ட எல்லாம் பத்தி லூஸ் ஆகிறியா இது பெரிய லூஸ் பையன் உன்னோட சேர்ந்து நானும் லூஸ் ஆயிட்டேன் நீங்களும் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் லூஸ் ஆகிட்டீங்க எந்திரிச்சு போயிருங்க அது நல்லது உங்களுக்கு நல்லது உனக்கு நல்லது எல்லாரும் பண்ணாங்க யார் நானும் பாக்குறேன் உமுகளை சாலை என்ன பண்ணுவா தமிழ் பாட்டாண்டா. ஏன் அப்படிலாம் படிக்கலாம் புரியுற மாதிரி படிச்சாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு கூப்பிட மாட்டீங்க இந்த பாட்டை கேட்டாதுக்கு கூப்பிட மாட்டீங்க புரியலைன்னா போனது ஏதோ பாடினானே கேட்போம் நீ நம்மால ஊருக்காரர் மரியாதை நீ நடந்து செக்கால் ஒண்ணு வெளில பஸ் ஏறி மதுரை போய் காரையாடி போயிடும். காரில் வந்து மணிக்கட்டோட முடிச்சு போயிட்டேன். உண்மையை சொன்னதுக்கு படிச்சிட காட்டு ரோசா பாடி காட்டு ரோசா அப்படித்தானே உன்னை உள்ள சொல்லி கொடுத்தேன். ஆடுறது அந்த செப்ப போட்டீங்கன்னாலே என்னை மிதிப்பீங்க எனக்கு தெரியும் என் வெளியில வந்து காட்ட முடியாது என்னால கோபத்தை இப்ப நான் வந்து கோபத்தை காமிச்சா உன்னை ஏதாவது சொல்லிடாங்க அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே நீ எத்துறானா ஓ அதனால வந்து இப்ப நீங்க ஆடுங்க எதுக்கா தோடுக்கு நுழைய போதா பாம்பு? பாம்பு எங்கேயா இருக்குது இங்கேயா இருக்குது பாம்பு பாம்பு பொதுக்குள்ள வாங்க என்னது காசு வச்சு வந்துருச்சா? எது விழுந்துருச்சா என்னடா நீ மெதுக்குள்ள கீழே உளுந்து மாதிரி இங்க. இல்ல அப்படியே அதிர்ச்சி விட்டாங்க உங்கள அக்கா 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 அதுல போய் அக்கா அக்கா வேற லவ் மூட்ஸ் லவ் மூட்ஸ் பிப்பி கிச்சு கிச்சு கேட்டுக்கிறேன் குத்தடி செய்யணக்கா குத்தடி செய்யணக்கா அந்த நில பாபாக்கா இங்கே ஓடி நல்லாக்கா குத்தடி செய்யணக்கா நீங்க அவங்கள பிடிச்சிக்க இப்ப அவங்க உங்கள பிடிச்சாரா பெரியப்பா 100 ரூபா சேர்த்தானே பெரியப்பா 100 ரூபா சேர்த்தானே பெரியப்பா கரெக்டா கொடுத்துட்டா அண்ணே ப்ளீஸ்ண்ணே எப்போ நான் எதில் கையை வச்சு கேட்குறேன் வாங்கி தாரு என்ன வேணும் அனுபவம் நினைச்சு போது சாமியை வர தப்பாங்க சொல்லி விட்டுருவோம் சாமி ஏன் அப்பதான் அனுபவம் இறப்பாங்க என்னடா வேணும் காலையில எனக்கு 500 சேர்த்தியா தரமுடியா தரல அதே எலும்புச்சம்பளம் புளியது மாதிரி என்னடா பண்றது சரி
உசாருன்னா உசாரு உரந்தாரா உசாரு உசாரன்னா உசாரே வரஞ்சான உசாரே ஏன் அப்படி? இப்போ ஊர்ல என்னை எவ்வளவு காட்டி கொடுத்த ஏன்டா என்ன சொல்ல தெரியுமா 200 ரூபாய் சம்பளத்துல குறைச்சிட்டேன். ஏன்னா வயிற்றால போனதுல இருந்து அவனால உட்கார்ந்தாலே அந்த நினைப்பு வருது அவனுக்கு. என்ன பெரியப்பா என்ன பெரிய உன்னிக்கிட்டேன் பாடி புடிச்சிட்டேன். உட்கார்ந்து யோசிப்பாங்கல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்கல்ல உட்கார்ந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. இந்த நாடகத்துல அண்ணன் அது ஆடுற திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா இவனுடைய கடுப்பை நான் இப்படித்தான் மேடைகளை காமிப்பேன். இது உண்மை சம்பவமே. ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட், தேர்டு, டாப்பு அந்த கலருக்கு போயிடுச்சு. கண்ணு வெளியே வந்துச்சுடா. தம்பி நல்லா இருப்ப கை விடு. 5000 10,000 வந்து கண்ணு வெளியே வராத கண்ணுல இவ்வளவு சீக்கிரம் வேலையை கொடுத்துட்டேன். அப்படியா? அதை பீரோட பக்கம் மாத்திட்டீங்களா? நிக்கிறீங்க நீ பரிச்ச பள்ளிக்கூடத்துல புழு புழுன்னு எழுத. நீ போய் டீச்சர் ஆளு குத்தடி. கால் வேணுமா? மாடு திணை போட்டாச்சு. நம்மள ஆடிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருந்தோம்னா 10 பேர் எப்படியும் கதையை கேட்பாங்க. ஆமா. அதனால அண்ணே அந்த பிள்ளைய நான் டக்குன்னு கல்யாணம் முடிச்சிடுறேன். என் கல்யாணத்துக்கு நீதான் பூஜாவில் தண்ணி ஊற்ற. அத்தனை வேலையை நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் மட்டும் முடியும். மற்ற வேலை நீ கவலையே படாத, கஷ்டப்படாத. என்னன்னா செய்யணும் பூரா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நீயே செய்யணும். நான் சமையல் செய்யறது, இலை எடுத்து போறது, ஓ அந்த மாதிரி அந்த வேலையை சரி. நீங்க வாங்க. பால் பாக்கெட் போடுறது, வந்தது பாயாசத்துக்கு பால் உனக்கு ஊத்துறா கொஞ்சம் நேரம். பால் ஊத்துறீவா? நீங்க வாங்க. ஒன்னும் பார்க்க வேணாம். சேவல் ஏறின மாதிரி இறங்கிடலாம். சேவல் எப்படியா? அப்படியா? ரொம்ப போ. The first time is a moment and Ringa is Buswana. போயிடும். நான்கு. ஓ இல்லாடி Is 4 boys in the length was. I love you. அப்படினா காதல் செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா. நான் பாட்டை படிச்சு உசுர கொடுத்து கத்துற வேணா
நீ ஒண்ணுமே செய்யாம ஊசி போடாம பிள்ளை வைக்கிறது நீ மூக்காந்தெல்லாம் அவஞ்சே ஏய் இந்த 4 பேத்துல யார வேணாலும் நம்பு. ஆனா இந்த 20 மணி பாம்பை மட்டும் மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன் அப்படியே தெரியுமே. அந்த அலறு கோயில்ல கூட்டத்துல பிள்ளை காணாம போச்சுன்னா ஆத்தா பண்ண பத்தி தான் தேடும். அம்மா பெரியப்பா வாங்க பெரியப்பா. என் கண்ணுல உறுத்துது. வாங்க பெரியப்பா. அவன் பெரியப்பா இல்ல. நான் பாட்டு படிக்கும் போது அப்படி இப்படின்னு வருவேன். நீ என்ன பண்ற? ஏந்தி என்னைக்கு அவன் விட்டு முண்டமா தெரிய போறேன். செவரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு சிந்து கட்டம் பாடதம்மா ராதா மனசு அக்கம் பக்கம் ஞானமில்ல அவனுக்கு ஆனகமில்ல கிச்சடிச்சம்மா குத்தி எடுத்து மற்ற பக்கம் செவரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செடிக்கிட்ட பாடதம்மா எந்த மனசு தோட்டத்திலே ஒன்ற நினைத்தேன் சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே பக்கமுக்க யாரும் இல்லை முத்தி பார்க்கையில் மனசு துடிக்கையில் செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ற நினைத்தேன் சேர்ந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே பொறிவிகளே பட்டுணமோ நனையிலே பதைக்கிற மனசு கொட்டையில அருவிகளே கொள்ளைக்கிற பொறிவிகளே பட்டுணமோ நனையிலே பதைக்கிற மனசினிலே பொண்ணு நம்ம பார்க்கையிலே போதை பொண்ணு நம்ம பார்க்கையிலே போதையிலே என்னமோ செவரணி தோட்டத்தில ஒன்றை நினைச்சு செதுக்கிட்டு வாழுதம்மா இந்த மனசு பார்க்கையிலே பொழிப்போ அடங்குதில்லை செவரணி தோட்டத்தில ஒன்றை நினைச்சு செதுக்கிட்டு வாழுதம்மா இந்த மனசு உள்ளுக்குள்ள சுகம் இருக்கும் சொந்தத்தில மனம் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன் எல்லாத்திலும் நீதானே நாசமா போவேன். என்ன வண்ண இங்க வாடி சுத்தா இவன் கூட நான் படிக்கும் போது அண்ணிய உன்னியமா இருந்தேன். மூத்தர வாட வர ஏன்னா அந்த சட்டை இவன் சட்டை அமௌண்ட் எடுத்தேன் படுப்பேன். ஒன்றே உள்ளவனு பிணைஞ்சிருக்கேன். அப்பாவி மாதிரி இருக்காரு. ஒண்ணுமே பண்ணல. நெஞ்சில வேர்த்திருக்கு. ஏடா பெரியவன் இப்போ இவன் வரட்டும். இவன் மதிக்காம போய்த்து விடுவேன். எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட என்ன பெரிய ஆமா காதல் காதல் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்
உயிர் பூவடித்து உயிர் மாலையிட்டு உயிர் கொடுத்து ஏதோ உன்னை தானே என்ன பண்ணீங்க? மன்னவர் தூத்துறல இல்ல சாங் கண்டினியூ மேடம். யாருக்குண்ணா? ஏமாத்தாத அவன் ஜென்மம் ஜென்மம் அதோட திங்கிற பொருளா அதுக்குள்ள புள்ள வளர்ந்துருச்சு. ஏன்டா அதுக்கு சங்கிலிய வைக்கிறது? உயிர் மாலையிட்டு